வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜனநாயகன் ட்ரெய்லர், அனல் பறக்கும் அரசியல் பஞ்ச். ஜனங்களை வெல்வானா ஜனநாயகன்? வசனங்கள் வாக்குகளாக மாறுமா? தமிழக திரையுலகத்தின் உச்ச நட்சத்திரமாக உலா வருபவர் விஜய். இவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு இனிமேல் திரைப்படங்கள் நடிக்கப் போவதில்லை என்று அறிவிப்பை வெளியிட்டார். இந்த சூழ்நிலையில் அவரது கடைசி படமான ஜனநாயக படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் ட்ரெய்லர். விஜயின் கடைசி படம் தேர்தலுக்கு முன்பாக வெளியாகும் படம் என பல்வேறு எதிர்ப்புகள் ஜனநாயகன் மீது எழுந்துள்ளது. தெலுங்கின் முன்னணி நடிகர் பாலையாவின் பகவத் கேசரி படத்தின் ரீமேக் ஜனநாயகன் என்று பலரும் கூறி வந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகி உறுதி செய்யப்பட்டுள்ளது. படத்தின் இயக்குனர் எச். வினோத் இது அரசியல் படமல்ல என்று ஏற்கனவே கூறியிருந்தாலும் படத்தின் ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் இது விஜயின் கடைசி படத்திற்கான வசனம் இல்லாமல் விஜயின் அரசியல் வருகைக்கான முதல் படமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அனல் பறக்கும் அரசியல் வசனங்கள். தாவேகாவின் சின்னம் இரட்டை யானையுடனே விஜயின் வருகையை படத்தில் அமைகிறது. மேலும் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று இதன் உலை வராதே, மொத்த அயோக்கியனும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் ஜெயிக்கக்கூடாது, மக்கள் அவனை கொண்டாடுகிறார்கள், அவனை கொன்றால் கடவுளாகி விடுவான், திருப்பி செல்லும் ஐடியாவே இல்லை என்ற வசனங்கள் இந்த படம் முழுவதும் விஜயின் அரசியல் வருகைக்காக ஆதரவு வசனங்களுக்காக அமைந்துள்ளது. மக்களுக்கு நல்லது செய்ய அரசியலுக்கு வாருங்கள் என்ற கொள்ளையடிக்கவா அரசியலுக்கு வரீங்க என்ற வசனம் நேரடியாக பரப்புரையாக அமைந்துள்ளது. இந்த படத்தின் ட்ரெய்லரை விஜயின் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தளபதி வெற்றி கொண்டான். டிவிகே. தமிழக வெற்றி கழக கொடியில் உள்ள இரட்டை யானை மக்கள் மத்தியில் மேலும் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த யானை காட்சியுள்ளது. மேலும் தளபதி வெற்றி கொண்டான் என்ற பெயரில் விஜய் இந்த படத்தில் நடித்துள்ளார். இதை சுருக்கினால் டிவிகே என்று வருகிறது. மேலும் திரையுலக தளபதி விஜய் வெற்றி பெறுகிறார் என்ற அர்த்தம் ஆகிறது. இது மட்டுமின்றி அரசியல் தளபதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வெற்றி கொள்பவர் என்ற அர்த்தத்திலும் இந்த பெயரை வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடரும் அரசியல் களம். மொத்த அயோக்கியனும் ஒன்று கூறியிருக்கிறார்கள், இவர்கள் ஜெயிக்கக்கூடாது என்று தனக்கு எதிரான கட்சியினரை விமர்சிப்பதாக இந்த வசனம் பார்க்கப்படுகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அரசியலை விட்டு விலகி போகிறாரா, அவர் தாவேகாவை கலைக்கப் போகிறார் என்ற தொடர் வதந்திகள் பரவி இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அவர் நடிக்க சென்று விடுவார் என்று அரசியல் கட்சிகள் பலரும் கூறி வருகிறார். அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக திருப்பி போற ஐடியாவே இல்லை என்ற வசனமும் உள்ளது. தனது வளர்ப்பு மகளுக்காக போராடும் தந்தையின் கதையாக இருந்தவரும் விஜயின் முதல் அரசியல் தேர்தல் களத்திற்காக இந்த பட்டை தட்டியுள்ளார் எச். வினோத். இவர் தன்னுடைய முந்தைய படங்களுக்கான சதுரங்க வேட்டை, தீரன், வலிமை, நேர்கொண்ட பார்வை, துணிவு ஆகியவற்றில் சமூக ஆவல்களை திரைக்கதை மூலமாக மக்களுக்கு கொண்டு சென்றவர். விஜய்க்கு கை கொடுக்குமா ஜனநாயகன்? அந்த வகையில் இந்த படத்திலும் சமூக அவலங்களை விஜயின் அரசியல் வருகைக்காக ஆதரவாக மாற்றி திரைக்கதை அமைத்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. படத்தின் வெற்றியும் தோல்வியையும் ரசிகர்களின் மனதை வெல்வது பொறுத்து இருந்தாலும் அரசியல் வசனங்களை படம் முழுக்க தூவி இருப்பது தேர்தல் விஜய்க்கு கை கொடுக்குமா என்பதை தேர்தல் முடிவுகளை சொல்லும் என்று கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.